இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டிலேயே கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் கிங்காக இருக்கிற ஒரு பர்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்னதாக ஒரு ஏவி இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க, அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வெல்கம் டு டிஎன் பிளக். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல கண்டென்ட் உங்களுக்கு தேவைன்னா யாரை பற்றி தேவைன்றதை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதம் நம்ம தலைவருக்கு பர்த்டே வரப்போது, இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி பேர் தமிழ் மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். கரெக்டாக சொல்லப்போனால் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 1950 இந்தியாவில் உள்ள கர்நாடகா பெங்களூரில் நம்ம தலைவர் பிறந்திருக்காரு. அவரோட பூர்வீகமும் கர்நாடகா தான். அவருக்கு தாய் தந்தையர் வச்ச பெயர் ஜிவாஜி ராவ், அவருடைய தந்தை பெயர் ராமோஜி ராவ், அவருடைய தாயார் பெயர் ஜீஜாபாய், அவரோட மனைவி பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், லதா. அவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா. 2 பேரும் நம்ம தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் வந்திருக்காங்க. லைஃப்பில் அவர் என்னென்ன பண்ணாருன்றதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஆரம்ப காலத்தில் அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு பஸ்ஸோட கண்டக்டராக தான் இருந்தார். அந்த காலத்தில் எப்படின்னா படிகாசுன்னு சொல்லுவாங்க, 100க்கு 2 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி பஸ்ஸில் வர வருமானத்தில் இத்தனை பர்சன்டேஜ் 2%, 3% வாங்கி தான் அவருடைய வாழ்வாதாரத்தை அவர் ஃபுல்ஃபில் பண்ணார். ஆனால் அந்த டயத்துலேயும் அவருக்கு நடிப்பு மேலே உள்ள மோகம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால தான் என்னவோ தெரியல, அவர் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு பயிற்சி எடுக்க வந்தார். ஸோ அது மூலியமாக தான் கே பாலச்சந்தர் டைரக்டர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லவும் தேவையில்லை. ஸோ அவர் மூலியமாக தமிழ்நாட்டில் நடிக்கிறதுக்கு நம்ம தலைவர் ரஜினிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் 1975 ஒரு வில்லன் கெட்டப். எல்லாரும் எடுத்தோன்னே ஒரு ஹீரோவாக நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்போம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே வில்லன் கெட்டப் போட்டு தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷம் ஒரு ஹீரோவாக ட்ராவல் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அவருடைய சினிமா வாழ்க்கையை பற்றி அடுத்து ஒரு கட்டமாக பேசுவோம். 1975 2025 வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் 171 படங்கள் பண்ணியிருக்காரு. லால் சலாம், கூலியை எல்லாத்தையும் சேர்த்து 171 படங்கள். இந்த 51 வருஷம் தமிழ் சினிமாவில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, ரசிகர்கள் மூலமா என்னென்ன பண்ணியிருக்கான்றத 1 by 1 நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டுக்கு அடுத்த பெரிய நடிகரை யார் வரப்போறான்னு, ஜிவாஜி எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்து யார் வரப்போறான்னு அப்பவும் பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவருடைய தனிப்பட்ட முறையில் திறமையை காட்டி, அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும், கவர்ச்சியாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் அவரோட திறமையை காட்டினதுனால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்காரு. பாயும் புலி, பில்லா, முரட்டுக்காலை இந்த படத்தில் அவருடைய நடிப்பு திறமைக்கு தமிழ்நாடே தலைவணங்குற அளவுக்கு அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர நடிகரானார் ரஜினிகாந்த் அவர்கள். 1975 1980 அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவருடைய படத்துக்கான வருமானம் 5000 10,000 இருக்குன்னு ஆன்லைனில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் 5000 10,000 பெருசானா உண்மையிலே பெருசு தாங்க. ஏன்னா ஒரு சாதாரண டீ ஒரு 5 பைசாக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்திலையும் அவருடைய தனித்திறமையை காட்டி அந்த அளவுக்கு அவர் ஏர்னிங் பண்ணியிருக்காரு. 1980 1990 வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்ச வருமானம் ஒரு 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு படத்துக்கு அவர் ஏர்னிங் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வழங்கக்கூடிய பல தேசிய விருதுகளையும்
தமிழ் சினிமாவில் இருந்தே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்கியிருக்காரு. 2000 வந்து பத்மபூஷன், 2016 பத்ம விபூஷன், இந்த 2 தேசிய பட்டங்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்கியிருக்காரு. 1990க்கு பிறகு அவருடைய ஒரு படத்திற்கான சம்பளமாக 1 கோடியிலிருந்து ஒரு 3 கோடி வரைக்கும் ஒரு படத்துக்கு தகுந்தாற்புல வாங்கியிருக்காரு. படத்துக்கு ஒரு 50 கோடியும், கபாலி படத்துக்கு ஒரு 60 கோடியும், எந்திரன் பார்ட் 2 இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு ஒரு 65 கோடியும், இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண பஸ்ஸு கண்டக்டராக இருந்த ஒருவரால் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை எட்ட முடியும்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ஏதாவது நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரஜினி அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்கான்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 2004 காவேரி நீர் பிரச்சனைக்கு, 2004 காலகட்டத்தில் காவேரி நீர் வேளாண் பிரச்சனைக்கு முக்கிய ஒரு குரலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்துருந்தாரு. அது போதாதுன்னு 2004 2015 கடலோர மாவட்டங்கள் எல்லாம் சுனாமி பாதிக்கப்பட்ட போது அவருடைய சொந்த செலவில் மக்களுக்கு நிறையா பணிகள் பண்ணியிருந்தார். 2017 ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தப்போ மக்களோட நின்று அவருடைய எதிர்ப்பையும் அரசுக்கு தெரிவித்தார். 2018 கஜா புயல் வந்துச்சு, யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்திலையும் மக்களுக்கு நிறையா பல தொண்டுகள் பண்ணார். அதே வருஷம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்போவும் மக்கள் கூட நின்று அதுக்கு எதிராக போராடினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அதுக்கப்புறமா 2019 கோவிட் பிரச்சனை நாடு முழுக்க இருந்துச்சு. ஸோ அந்த டயத்துலேயும் மக்களுக்கு தேவையான ஒரு சில உதவிகளை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணியிருந்தார். ஸோ 2023-24 இந்த காலகட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி ஏரியாலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த டயத்துலையும் மக்களுக்கு பல உதவிகளை பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லலாம், என்ன ரஜினி உதவி பண்ணது எதுவுமே எந்த ஒரு மீடியாலையும் வரலையே அப்படின்ட்டு. ஸோ ரஜினி அவர்கள் வந்து எப்பயுமே அவர் பண்ணுறத யாருக்கும் சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டார். அவர் மூலியமாக பலன் அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா அவர் எந்த ஒரு மீடியாவுக்கும் போய் நான் இந்த உதவி பண்ணேன் அந்த உதவி பண்ணேன்னு யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார். பின்பற்றக்கூடியவர் தான் நம்ம ரஜினிகாந்த். நம்ம சினிமாவில் நினைக்கிற மாதிரி அவர் இயற்கையாகவும் இருப்பாருன்னா கிடையாது. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்பயுமே சாந்தமாக தான் இருப்பார். பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நடந்த அஜித்குமார் கொலை வழக்காக இருக்கட்டும், கவின்குமார் ஜாதி கொலை வழக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம தலைவர் பேச மாட்டேங்கின்றாரு அப்படின்னு நீங்கள் யாராவது தப்பாக நினச்சிருக்கலாம். பத்திரிகையாளர் முன்னாடியோ எதை பற்றியுமே அவதூறாகவும் பேசியிருக்க மாட்டார். ஸோ அவருக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிவிட்டு ஒதுங்கி போயிருந்திருப்பார். நியூஸில் பார்த்துருந்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து எப்பயுமே ஆன்மீகவாதியாகவும், அவர் பர்சனலாக ஒரு சாந்தமான பர்சன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். நான் சினிமாவில் தான் அவர் வந்து கோபக்காரராக இருப்பார், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பார் ஒழிய அவர் ரியலாக பார்க்கும்போது அவர் எப்பயுமே ஒரு ஆன்மீகவாதியாக தான் அவர் நடந்துப்பார். ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் இன்வால்வ் ஆக மாட்டார். மற்றபடி தமிழ்நாட்டு மக்கள் மேலே எப்பயுமே அவருக்கு அளவு கடந்த அன்பும் பிரியமும் இருக்கும். இன்னும் 3 மாதத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய பிறந்தநாள் வரப்போகுது. அதுக்குள்ளே இந்த வீடியோவை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போல் வேறு யாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் பல கண்டென்ட்டுகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. உங்கள் டிஎன் பிளட்